அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் கமலா முரளி அவர்கள், சென்னையிலிருந்து. ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியை. இவரது படைப்புகள் பல்வேறு தளங்களில் வெளிவருகிறது. மங்கை எனும் மந்திர தீபம் மொழிபெயர்ப்பு நூல், இந்துமதி கல்யாணம் எப்போ சிறுகதை தொகுப்பு, கிளியக்காவின் பாட்டு, சிறார் சிறுகதை நூல், இவையெல்லாம் நல்ல வரவேற்பை பெற்றவை. கனவு இலக்கிய அமைப்பு, திருப்பூர் முத்தமிழ்ச் சங்கம் மற்றும் திருப்பூர் மக்கள் மாமன்றம் இணைந்து வழங்கிய திருப்பூர் சக்தி விருதை பெற்றவர். இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. காதலை பரிமாறிய கைபேசியே அணுதின உணவானது. இணையத்தில் இயைந்த உறவு இல்லறத்தில் இழுபறியானது. இந்த நவீன காதலை பற்றி அழகாக எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் முதல்ல கைபேசி இல்லாத மனிதனே இல்லை, அடுத்து கைபேசி இல்லாத காதலே இல்லை. 24 மணி நேரமும் ஃபோனுக்குள்ளேயே இருப்பாங்க. அதுதான் உணவு, என்ன சொல்கிறது, தண்ணி, சாப்பாடு எல்லாமே அதுதான். அப்படி காதலை பரிமாறி அந்த கைபேசியே அவர்களுக்கு அணுதின உணவாக மாறிவிட்ட அந்த சூழல், அது இணையத்தில் சந்தித்து ஒருவரோடு ஒருவர் இயைந்த அந்த உறவு இல்லறத்தில் இணைந்த பிறகு என்னாச்சு? இழுபறியானது. அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, காதலிக்கும் போதே எல்லாத்தையும் பேசிட்டா அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பேச என்ன இருக்கும்? பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு கேலியாக சொல்கிறது உண்டு. அதை அழகாக மையப்பொருளாக வைத்து இந்த கவிதையை படைத்திருக்கிறார். கவிஞருக்கு வாழ்த்துகள். நன்றி.